வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் சேனலில் இன்னைக்கு ராமர் வடுவூருக்கு வந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பாட்டை பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீதா ராமருக்கு பட்டாபிஷேகம் இனிதே நிறைவடைந்த பிறகு ஒரு நாள் அரண்மனையில் இருக்கும் தனது அறைக்கு அனுமனை அழைத்த ராமன், அனுமனே, நீ இலங்கைக்கு போயிட்டு வந்த பிறகு கண்டேன் சீதையை என்று மட்டும் என்னிடம் சொன்ன நீ அங்கு நீ செய்த அற்புத சாகசங்களை எல்லாம் என்னிடம் சொல்லவே இல்லையே. இலங்கையில் நீ செய்த வீரதீர செயல்களை இப்போதாவது எனக்கு சொல்வாயா என்று கேட்டார். அப்போது குறுக்கிட்ட சீதை, சுவாமி, தற்பெருமை பேசுவதை விரும்பாத அனுமன் தனது புகழையும் சாகசங்களையும் தன்வாயாலேயே சொல்வானா? உணவு பதார்த்தங்களில் உள்ள உப்பு அந்த பதார்த்தத்தின் சுவைக்கும் பதத்துக்கும் தானே ஆதாரமாக இருந்தபோதும் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் உணவுப் பொருளின் உள்ளே மறைந்திருக்கிறதல்லவா? அதுபோலத்தான் அனுமனும் தனது பெருமைகளையெல்லாம் மறைத்து கொண்டு விளங்குபவன். பின்னாளில் உங்களது சரிதம் இராமாயணம் என்னும் மகா காவியமாக வால்மீகி மூலம் வெளிவரப்போகிறது. அதன் அரங்கேற்றத்தின் போதுதான் இலங்கையில் அனுமன் செய்த சாகசங்களை நீங்கள் கேட்டறிய இயலும் என்றாள் சீதை. அவ்வளவு நாட்கள் என்னால் காத்திருக்க இயலாதே என்றான் ராமன். சுவாமி, அனுமனின் வீரதீர சாகசங்களை அசோகவனத்தில் இருந்த எனது தோழிகளான சரமாவும் திரிஜடையும் கூற நான் கேட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் ஒன்றுவிடாமல் பட்டியலிட்டு நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இங்கு அயோத்தி அரண்மனையில் அவற்றை சொல்வது சரியாக இருக்காது. காவிரி கரையில் உள்ள ஏகாந்தமான ஸ்தலமாகிய வடுவூருக்கு சென்று விடுவோம். அங்கே நான் அனுமனின் மேன்மையை சொல்ல நீங்கள் புன்னகையோடு அவற்றை கேளுங்கள் என்றாள் சீதை. அதனால் சீதையையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு காவிரிக்கரையில் மன்னார்குடிக்கு அருகில் உள்ள வடுவூருக்கு எழுந்தருளினான் ராமன். அனுமனும் அங்கு வந்து ராமன் முன்னே கை கூப்பியபடி நின்று கொண்டான். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்வம், வசித்வம் ஆகிய 8 மகா சித்திகளையும் பயன்படுத்தி அரக்கர்களை அனுமன் எதிர்கொண்ட விதத்தை பற்றி சீதை கூற அதை அனுமனும் கேட்டான். அப்போது லக்ஷ்மணன், அனுமனே, தற்பெருமை பேசுவது உனக்கு பிடிக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் இப்போது உன் பெருமைகளை கேட்க நீயே வந்துவிட்டாயே என்று கேட்டான். அப்போது அனுமன் சொல்கிறார், இலங்கையில் நான் 8 மகா சித்திகளை பயன்படுத்தி பல சாகசங்களை நிகழ்த்தியதாக அன்னை சீதாதேவி சொல்கிறார். ஆனால் அந்த 8 சித்திகளையும் அடியேனுக்கு தந்தது ராமனின் அருளும் அவன் ராமநாமமுமே ஆகும். எனவே அந்த சித்திகளை பயன்படுத்தி நான் நிகழ்த்திய சாகசங்களில் எதுவுமே எனது பெருமையை பறைசாற்றாது. அந்த சித்திகளை எனக்கு அருளிய ராமனின் பெருமையையே பறைசாற்றும். என் பிரபுவின் பெருமைகள் பேசப்படும் இடத்தில் நான் இல்லாமல் இருப்பேனா? அதனால்தான் இங்கே ஓடி வந்து விட்டேன் என்று சொல்லின் செல்வனான அனுமன் விடையளித்தான். இன்றும் வடுவூர் கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் ராமன், லக்ஷ்மணன், சீதை, அனுமன் 4 முகத்தில் முறுவலோடு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார்கள் குட்டீஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்கள் கற்றுக்க முடியும். வாங்க இப்போ பாடலாம். ராமச்சந்திர பிரபு ரகுவம்ச ராமா, ராமச்சந்திர பிரபு ரகுவம்ச ராமா, சீதாபதே ஜெய ஜானகி ராமா, சீதாபதே ஜெய
जानकी राम रामचंद्र प्रभु रघुवंश राम रामचंद्र प्रभु रघुवंश राम सीतापते जय जानकी राम अहल्योतारक सुगुणाभिराम अहल्योतारक सुगुणाभिराम सुगुणाभिराम अहल्योतारक सुगुणाभिराम रावण संहार कोदंड राम रावण संहार कोदंड राम अयोध्य राम पट्टाभिराम अयोध्य राम पट्टाभिराम नव नव कोमल कल्याण राम नव नव कोमल कल्याण राम सीतापते जय जानकी राम सीतापते जय जानकी राम रामचंद्र प्रभु रघुवंश राम रामचंद्र प्रभु रघुवंश राम सीतापते जय जानकी राम सीतापते जय जानकी राम अकल्योतारक सुगुणाभिराम अकल्योतारक सुगुणाभिराम सुगुणाभिराम अकल्योतारक सुगुणाभिराम रावण संहार कोदंड राम रावण संहार कोदंड राम अयोध्य राम पट्टाभिराम अयोध्य राम पट्टाभिराम नव नव कोमल कल्याण राम नव नव कोमल कल्याण राम सीतापते जय जानकी राम सीतापते जय जानकी राम जय श्री राम जानकी राम परम पावन कल्याण राम जय श्री राम जानकी राम परम पावन कल्याण राम जय श्री राम जानकी राम परम पावन कल्याण राम जय श्री राम जानकी राम परम पावन कल्याण राम जय श्री राम जानकी 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 राम परम पावन कल्याण राम जय श्री राम जानकी राम परम पावन कल्याण राम रामचंद्र प्रभु रघुवंश राम सीतापते जय जानकी राम सीतापते जय जानकी राम रामचंद्र प्रभु रघुवंश राम ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ராமரை பற்றிய சில பஜனை பாடல்களோடு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.